வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம ஒரு தால் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3/4 கப் வந்து இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லக்கூடிய மசூர் தால் போட்டுக்கோங்க. நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை தான் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 கப் பாசி பருப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அப்புறம் இந்த பருப்பு வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். கூடவே 2 பச்சை மிளகா. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக இருந்தால் 1 சேர்த்திக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. என்னோடது காரங்கிறதுனால நான் 1 தான் சேர்க்குறேன். மீடியம் சைஸ் தக்காளி 1, இதையும் சேர்த்திடலாம். இப்போது இதை மூடி வச்சு நம்ம வேக விடலாங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையோட தண்டை சேர்த்திடலாம். இதோட எசன்ஸ் வந்து இந்த பருப்பில் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கொடுக்குங்க. பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு, ஆனால் நல்லா மசியலை. பார்த்திங்கன்னா இங்கே இப்படி நசுக்கி விட்டோன்னா பாருங்கள் நசுங்கிடுது. இந்தளவுக்கு குக் ஆனால் போதும், ரொம்ப கொலையாக குக் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ நான் இதை இன்னொரு சைடுக்கு மாற்றிடுறேங்க. இப்போ தாளிப்புக்காக ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு நான் வந்து சீரகம், கருஞ்சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்திடலாம், நெய்யில் சேர்த்திடலாங்க. பிரியாணி இலை, கூடவே 2 வரமிளகா ஒடிச்சுக்கிட்டது, பூண்டு ஒரு 2 பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இடிச்சுக்கிட்டாலும் சரிதான். இப்போ இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த தாளிப்பை இந்த பருப்பில் கொட்டிடுறேங்க. உங்களுக்கு இந்த தால் வந்து இனி கூட தண்ணியாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இனி கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி தான் நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் பருப்பை வந்து நல்லா மசிக்கவே இல்லை, கொஞ்சம் பருப்பாக பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது கொத்தமல்லி தலையை தூவி டிஷ்ஷை முடிச்சிடலாங்க. இந்த தால் பார்த்திங்கன்னா சூடான சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் கிளைமேட் குளிராக இருந்துச்சுன்னா இதோட கொஞ்சம் ஊறுகாவோ இல்லைன்னா ஏதாவது முட்டை பொரியல் அந்த மாதிரி ஏதாவது பொட்டேட்டோ ஃப்ரை அது மாதிரி ஏதாவது சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் கூட செம சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த தால் ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், செய்து பாருங்கள் மறக்காமல். உங்களுக்கு இந்த தால் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.